இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த செடிக்கு வந்து 45 நாள் வந்து தாண்டிருச்சு. இதுல என்ன ஸ்பெஷல்னா 45 நாள்ல 1 ml கூட கெமிக்கல் ரசாயனம்ங்கிறது வந்து பூச்சி மருந்துங்கிறது வந்து இந்த செடிக்கு பயன்படுத்தல. ஆமா. இதுதான் அது பயன்படுத்தாம இருந்தாலுமே கூட இந்த செடியில வந்து எந்த பூச்சி தாக்குதலுமே இல்ல. அதன் எதன் மூலியமாக ஒரு செடிக்கு வந்து இந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாம இந்த அளவுக்கு ஆரோக்கியமா வருது அப்படிங்கிறது வந்து நாம இன்னைக்கு விவசாயி கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம டாக்டர் சார் வந்து இந்த செடிக்கு 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இப்போ கொடுத்ததுல வந்து இவ்வளவு வருஷம் நீங்க பாவக்காய் தொடர்ந்து வந்து கொடி வகை பயிர்கள் வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இத்தனை வருஷம் பண்ணுனதுக்குமே இந்த வருஷம் டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த பாவக்காய் செடி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்குது? நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. கெமிக்கல் யூஸ் பண்ண வரைக்கும் சில நேரத்துல கிளைமேட் இதனால வைரஸ் வரும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வழியில செடி பாதிப்பு இருக்குங்க. இப்போ அதிகம் அந்த பாதிப்புங்கிறது நாங்க செடி இது வரைக்கும் நாங்க இந்த செடியுமே ரிமூவ் பண்ணல. இருக்கிற செடி நாங்க அடர் நடவா தான் போட்டோம். ஃபர்ஸ்ட்ல நான் நடவு பண்ணும்போது அடர் நடவா தான் பண்ணணும். செடி புடுங்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாதிப்பு வரைக்கும் எதுவும் செடியுமே நாங்க புடுங்கலின்னு வைங்க. இந்த பாவக்காய் இதுல வந்து எத்தனை வருஷம் அனுபவம் சார்? எனக்கு 3 வருஷம் அனுபவம். 3 வருஷம். இந்த 3 வருஷம் அனுபவம் இது 4வது வருஷம். இது 4வது. அந்த 3வது வருஷம் அனுபவத்துக்குமே இந்த 4வது வருஷத்துல இந்த அனுபவம் என்ன மாற்றம் இருக்கு? அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் மருந்து நாங்க கொடுத்து ஆகணும். வாரத்துக்கு 2 டைம் ஒரு டைம் கொடுத்தாகணும். கன்ஃபார்ம் ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து தான் நாங்க. அப்போ இப்போ எத்தனை நாள் செடி இது? இது 45 நாள் ஆச்சு. இப்போ 45 நாள் செடிக்கு வந்து இப்போ எந்த விதமான பூச்சி மருந்தோ நோய்க்காக மருந்தோ அடிக்கல. அப்போ வந்து 45 நாள்ல எத்தனை மருந்து அடிச்சிருக்க வேண்டியது இந்த கெமிக்கல்ஸ்ல? 45 நாள் கணக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு எப்படி போட்டாலும் வாரத்துக்கு ஒரு மருந்துனால வாரத்துக்கு மாசத்துக்கு 4 மருந்துங்க. ஓகே. அப்ப வந்து ஒரு 10 தடவை அடிச்சிருப்பேங்க. 10 டைம். அப்போ 10 வாட்டி மருந்து அடிச்சிருந்தா சார் இந்த செடியோட ஆரோக்கியம் என்ன ஆயிருக்கும்? அது ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. கம்மி தரும். அப்போ வந்து அடிச்சுட்டே இருந்தாலும் நம்ம செடிக்கு என்னென்ன பாதிப்பு வந்துட்டு இருந்தது? திருப்பி ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு இருக்கும். நாங்க அந்த பாதிப்பு மருந்து அடிச்சுட்டு தான் இருப்போங்க. அப்போ ஓகே. இப்போ சார் அந்த பாதிப்பு ஒரு பாதிப்பு நாங்க மருந்து அடிப்போம். திருப்பி பார்த்தா வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு மருந்து அடிப்போம். இப்படியே மாத்தி ரொட்டேஷனா போயிட்டே இருக்குங்க. ஆனா பாதிப்புல இருந்து வெளியே வரல. ஆனா இந்த வாட்டி 4வது வருஷம் அனுபவத்துல டாக்டர் சைல வந்து 2 வாட்டி 45 நாள்ல 2 வாட்டி பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ அந்த பாதிப்பு இருக்குதா? இல்லைங்க, பாதிப்பு இல்ல. வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ அந்த வந்து ரசாயன முறையில பண்ணும்போது ஒரு 45 நாளே ஒரு 10 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். 10 வாட்டிக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருந்தோம் சார்? ஒரு ட்ரிப்புக்கு எப்படின்னா 1000 செலவாயிரும் சார். அப்ப நான் 10 வாட்டிக்கு 10,000 செலவாயிரும். இப்போ டாக்ஸைல் பயன்படுத்தி இருக்கிறதுனால வந்து 10 வாட்டிக்கு 10,000 லாபமா? லாபம் தான். ஓகே. அப்போ எப்போ இந்த மாசம் வந்து டிசம்பர் 31ஆம் தேதி இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2025 2025வது வருஷம் கடைசி நாள் கடைசி நாள் இல்லைங்களா சார்? ஆனா எந்த